தம்பி, யாரு நீ? உன் பேர் என்ன? பாண்டி. என்ன தொழில் பண்ணுற? நேஷனல் பிஸ்னஸே பண்ணுறேன். அதான்ப்பா திருடுறது. ஏன் எப்போவுமே லேடிஸை மட்டும் டார்கெட் பண்ணுறேன்? லேடிஸுக்கு தான் பயம் அதிகம். பொருள் அடிக்கும்போது அவங்கள பார்க்கணுமே, கைகள்லாம் உதறும். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ஒன்று இருக்க? யாரா நீ? வேலைச்சேரில் ஒரு வீட்டை பிளான் பண்ணணும். வீட்டில் பொம்பளையும் அவளோட பொண்ணும் தான். புருஷங்காரன் வெளியூர் போயிட்டான். சைலண்டாக இரு, பொருளை எத்துன்னு போகிறேன்னு சொன்னேன். சவுண்டு விட்டாலுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. 2 கழுத்தையும் அறுத்து போட்டேன். நிழலுலகமா பூமியில் சுவாசமே விலாசமா. எனக்கு தெரியும் இவன் இந்த இடத்த விட்டு உயிரோட போக மாட்டான். இன்னும் எத்தனை பேருன்னு தெரியல. நான் தேடுறது ஒருத்தனையா இல்லை எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட மாட்ட போகிற அந்த நாள் தான் அவங்களோட கடைசி நாளாக இருக்கும். என்னை பார்த்தா காப்பாத்துற மாதிரி தெரியுதா? திருட்டு, நான் ஒரு வாட்டி தான் கேட்பேன். போன சனிக்கிழமை என்னடா பண்ணிட்டு இருந்த? போலீஸ் ஸ்டேஷன்லையும் இதாண்டா கேட்டாங்க. யாரா நீங்க? சொல்லு. சிங்கப்பூர்லேருந்து கோல்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதை டவுன்லோடு பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு ஒரே பிஸி. அந்த கோல்டெல்லாம் இப்போ என்கிட்ட தான் இருக்கு. கோல்டு எப்படி பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க? கோல்டு விற்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பிளாக் மார்க்கெட்டில் கோல்டு விற்கிறதுக்குன்னே தனி ஏஜென்ட்டுக்கு இருக்காங்க.
அவங்க கிட்ட போய் கொடுத்தா அவங்களே முடிச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த கோல்டு வேணும். என் போன்ல முயல் மூஞ்சின்னு ஒரு நம்பர் இருக்கும், அதை போடு. விட்டுருவே இல்லை. முயலுக்கு அது எங்கடா இருக்கிற? நான் பெரிய தான் இருக்கேன். நான் மச்சான் என்ன கதை? உடனே பொருளை எடுத்துட்டு பேரிஸ்காரன் வாடா. அப்படியா? சரி. என் பைக்ல ஒருத்தன் வருவான், அவங்கிட்ட பொருளை கொடுத்துரு. நான் மச்சான் விஸ்கி பேசுற? அது ஒன்றும் இல்லை மச்சான், கோல்டு டேப்லெட் ஏதாவது போடு மச்சான். ஓகே, நான் ஒன்றும் அரை வரல வந்துடுறேன். பேமெண்ட்லாம் பேசிட்டியா? பேமெண்ட் எல்லாம் நான் பேசிட்டேன்டா, பொருளை எடுத்துடுங்க வாடா. சரி மச்சான், முடிச்சு நம்ம என்ன ஃபாரின் போயிடலாம்னா? எனக்கு அந்த கோல்டை விற்கணும். உன் ஏஜென்ட் கிட்ட பேசு, புது பார்ட்டின்னு சொல்லு. சொன்னா விட்டுருவியா? ஏஜென்ட் நம்பர் சொல்கிறேன், போடு. நம்ம தேடுற அளவன் கிடையாதுடா. சரி, இந்த கோல்டு வச்சு என்ன பண்ண போகிறோம்? பிளாக் மார்க்கெட்டில் கோல்டு எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏதாவது சிக்கும். ஓகே, இவன் என்ன பண்ண போகிறான்? அந்த ஏசிபி நம்பர் கேட்டேனே, கிடைச்சதா? ஏய், கையெழுத்து போடுறா. சரக்கு ஒன்றா கொடு போடுறேன், கையெழுத்தெல்லாம் போட முடியாது. என் வீட்டில் எவனோ திருனாக்கா அது நான் கையெழுத்து போடணுமா? என் வக்கீல் வரும்போது சொல்லி தாமிச்சிக்கிறான், போகும்போது எதுவும் கையெழுத்து போட்டுறாதுன்னு. லுக் விட்டாக்கா பயந்துடுவாங்களா? இப்போ கிளம்பு என் அட்வொகேட்டு ஆண்டவே போட்டுக்க மச்சி. எப்படி சீன் போட்டு மச்சா? நான் ஐசா இந்தா சார், சில்லுன்னு ஒரு சர்பத்து ஒன்று இருக்குதா? சார் அது கொஞ்சம் ஒரு கையெழுத்து போதுமா இல்லை 2-3 வாங்கி வச்சிங்க சார்? ஏய் போடுறா. இங்கே உட்காந்துரு, நான் போய் பேசுகிறேன். சார், இந்த மாஸ்டர் யார்? பின்னாடி கருப்பு டிஷர்ட்டில் இருக்காரு. மாஸ்டர் பாண்டி அமிச்சான். புருஷோத், எல்லாரும் கிளம்ப சொல்லு. வர மாஸ்டர்.
மாஸ்டர் இங்கெல்லாம் பேக்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லை. நைட்டு ஃபோன் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே மாஸ்டர். சார் இவன் பாண்டி சார், வேளச்சேரியில் அம்மா பொண்ணு மர்டர் கேஸில் நம்ம சந்தேகப்பட்ட அக்யூஸ் சார். அந்த கேமரா செக் பண்ணுங்க. ஏய் எப்படிப்பா இவ்வளோ வருஷமாக தொழிலில் இருக்கேன், என் கையில் இப்படிலாம் பெருசாக எதுவும் மாட்ட மாட்டேங்குது. நேரம் ஒன்றும் புரியலை. சரி யாராவது பையர்ஸ் இருக்காங்களா? முன்ன மாதிரிலாம் இப்போ பையர்ஸ் யாரும் இல்லை. அதுவும் இல்லாமல் இது ஸ்டேட் பிரச்சனை இல்லை, சென்ட்ரல் பிரச்சனை. ரொம்ப ரிஸ்க்கு, மாட்டினா காலி. சார் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சங்கர் ரமேஷை ட்ரை பண்ணா? பிள்ளைங்க எல்லாரையும் விசாரித்து பார்த்து தான் வந்துருக்காங்க. நீங்கள் சொன்ன 2 பேரில் ஒருத்தன் ஊரை விட்டு போயிட்டான், இன்னொருத்தன் உலகத்தை விட்டே போயிட்டான். வேறு யார் இருக்கா? இவனெல்லாம் நம்பி பேசலாமா? அதெல்லாம் நம்மளாம் பேசு. ஹலோ, ஐடி நம்பர் 468714. எங்க இருக்க? சென்னையில் தான் இருக்கேன். என் பேர் அரவிந்த். ஜுவல்லா பீஸா. பீஸ் தான், ஆனால் பெருசு, 6.5 kg. சிம்ம தூக்கி போட்டுறாத. நைட்டு 10 மணிக்கு வா, அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நாயா ஒரு மாதிரி ஆயிட்ட. ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா. தம்பிகளா, பிரச்சனை எதுவும் பண்ணிடலையே? ஏதாவது தப்பாச்சுன்னா அவ்வளோதான், காலி பண்ணிடுவான். லைஃப் என்ன எப்படி புரட்டி போட்டு நசுக்கும் நான் எதிர்பார்க்கல. என்னோட பேர் அறிவழகன். பரிவுங்கிற பத்திரிகையில் ரைட்டராக வேலை செய்கிறேன். சின்ன வயசுலேருந்து ரைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வேலை. வீடு சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்குது. அப்பா பேர் துரை, ரிட்டையர்ட் ஹெட் கான்ஸ்டபிள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நியூஸ் பார்க்குறது மட்டும்தான் அவரோட டைம் பாஸ். அம்மா பேர் ஜெயா. என்னோட அம்மாவும் அப்பாவும் தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் கப்பிள்ஸ். என் தம்பி பேர் மதியழகன். டிசி காலேஜில் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ணுறான். பெருசாக பணம் இல்லை, பேராசையும் இல்லை. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனால் ஹை கிளாஸ் சந்தோஷம். காஃபி. லோக்பால் விவகாரத்தில் கட்சிகளிடையே கருத்து. இந்த டிவி பார், எப்ப நியூஸ் ரீல் மாதிரி. டேய் எந்திரா, அண்ணன் பார் ரெடி ஆகி கிளம்பிட்டான். மதி இந்த ஃப்ரைடே காலேஜ் லீவ் போட்டுரு. நான் ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டேன். ஏன்னா ஏன்டா 2 பேர் லீவ் போடணும்? மா மறந்துட்டிங்களா? உங்கள் 2 பேரோட ஆனிவர்சரி நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும். என்னடா செமையா பண்ணிடலாம். இவன் சம்பள பணத்தை வீணடிக்க போறான். டேய், வீட்டு கமிட்மெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குடா. 25,000 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா அம்மாக்காக. சூப்பராக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வாங்கி தருவோம் பாருங்க. அம்மாக்கு மட்டும் கிஃப்டா? அப்போ எனக்கு இல்லையா? உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு கிஃப்ட்டு? 5 கிலோ நியூஸ் பேப்பர் வாங்கி தரேன். ஒரு மாதம் ஃபுல்லாக உட்காந்து படிங்க. பா ஒரு நிமிஷம். டேய் எனக்கு கூட தெரியாம எப்படிடா இவ்வளவு சேர்த்து வச்ச? சொல்றா. பைக் மேட்டர் என்னாச்சு? வீட்டில் கேட்டியா? சொல்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம திவ்யாவோட பாய் ஃப்ரெண்ட் சஞ்சய் இருக்கால, ஒரு புது KTM பைக் வாங்கியிருக்கான். செம்மையா இருக்கு தெரியுமா? வாட்ஸ்அப்பில் பிக் அனுப்புனான். நான் வேணா உனக்கு சென்ட் பண்ணுறேன், பார்க்குறியா? அவங்க 2 பேரும் அந்த பைக்கில் தான் வீக்கெண்டில் அவுட்டிங் போகிறாங்களாம். பெருசாக பீத்துக்கிறா. ப்ளீஸ் மதி, ஏதாவது பிளான் பண்ணுடா. ஓகே, லவ் யூ. ஐயா என்ன? அப்பா எனக்கு ஒரு பைக் வேணும்ப்பா. பைக்கா? உனக்கு எதுக்குடா பைக்கு?
அண்ணன் காலையில் உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறான். சாயங்காலம் மட்டும்தானே நீ பஸ்ஸில் வர? ஐயோ அப்பா, காலேஜ்குள்ளே போனாலே ஏதோ ஆதிவாசி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவன் பைக்கு கார்னு வரான், நான் மட்டும்தான் மொக்கையாக இருக்கேன். டேய், அந்த காலேஜில் உன்னை படிக்க வைக்கிறதே நம்ம தகுதிக்கு மீறினது. அப்போவே வேண்டான்னு சொன்னேன். அறிவு தான் தம்பி நல்ல காலேஜில் படிக்கட்டும்னு சொல்லி லோன் போட்டு டொனேஷன் கொடுத்தான். இப்போ வரைக்கும் அந்த லோனை தான் கட்டிகிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் போட்டுண்டா, என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பைக் வாங்குவோம். அதெல்லாம் முடியாது, பைக் இல்லாமல் நான் காலேஜ் போக மாட்டேன். ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏங்க நீங்க சும்மா இருங்க. ஏன்பா உனக்கு பைக் தானே வேணும்? சொல்லுப்பா. ஆமாம். டே அறிவு, நீ 25,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன்னு சொன்னல, கூட ஒரு 10-20 போட்டு மதிக்கு ஒரு நல்ல வண்டி வாங்கி கொடுறா. சரிம்மா. எனக்கு கேடிஎம் பைக் தான் வேணும். அப்ப அவன் சொல்ற பைக்கே வாங்கி கொடுத்துறா. அந்த பைக்கோட விலை தெரியுமாம்மா உனக்கு? எவ்வளோடா? கேடிஎம் மாதிரி பைக் தான் ட்ரெண்டு. அதாடா எவ்வளோ? ஷோரூம் ப்ரைஸ், இன்சூரன்ஸ், ஃபேன்சி நம்பர் எல்லாம் சேர்த்து 1,86,000 தான் வரும். அண்ணன்கிட்ட அவ்வளோ காசு இல்லையடா, இப்போதைக்கு சின்னதா ஒரு வண்டி வாங்கிக்கோடா. மா ப்ளீஸ்மா, வெஹிக்கிள் அனுப்புறா 2 daysல கிடச்சிருமா? ஹேய், என்னடி அவன் நிலம புரியாம பேசிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் சப்போர்ட் பண்றீங்க? ப்ளீஸ். உனக்கு என்ன பைக் தானடா, பிளான் பண்ணிடலாம். ஆஃபீஸில் செக் பண்ணி சொல்கிறேன். எஸ். Methods of productions: macrorestriction oscillator and the mechanical generator and the piezoelectric oscillator. So these are the 3 methods are used to produce ultrasonic waves. So here we are going to discuss about the first method, macrorestriction generator or oscillator. So first see the diagram. So here we are using the ferromagnetic rod. When we apply the electrical field through the rod gets vibrating, then it will produce here sound waves. ஃபோன் அப்படா அவனை. ஏத்தல்றா மச்சி, ஃபோன் கொடு. The frequency of sound waves are ஐஃபோன் சூப்பராக இருக்குடா. நல்லா இருக்கா? called as ultrasonic waves. எவ்வளோடா அது? 40,000 ரூபாய். பஜாரில் வாங்கினா 20,000 ரூபாய். வேணுமா? வாங்கிக்கிறியா? என்னால் அவ்வளோலாம் முடியாதுடா. வேணா மந்த்லி 2,000 கொடுத்துட்டா. 2,000? சூப்பராக இருக்குடா. சும்மா காமெடிலாம் பண்ணாத, முதல்ல ஃபோன் கொடு. Already you know 1/2/root LC. And the frequency. வேஸ்ட். ஓ மை காட் சார், இதை பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யூ லவ் சார். அட்ரு வேஸ்ட். உன் கண்ணை தீப்பெட்டி வச்சு கொடுத்த சார். இதை பாருங்களேன், பாருங்க, ரொம்ப பிடிக்கும் சார். லைக் இட். பாருங்க சார், எப்படி சார்? சூப்பராக இருக்கு சார். பார்த்தீங்களா சார்? போட்டோ வாடா எடுக்கிறேன். அறிவு அறிவுள்ளவனா பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டியா? நீ சொன்னேன்னு தானே அவனை ஃபோட்டோகிராஃபராக வச்சுக்கிட்ட. ஃபோட்டோ எடுக்கிறான், என் உயிரை எடுக்கிறான். டேய், ஃபோட்டோனா என்னன்னு தெரியுமாடா? அதை பார்த்தா ஒரு கதை சொல்லணும், அதில் ஒரு லைஃப் இருக்கணும், ஒரு ஜீவன் இருக்கணும். புரியுதா? புரியுது. என்ன புரியுது? சும்மா தலையாட்டிக்கிட்டே இருக்கிறேன். சார், 3rd பேஜ் ஆர்டிக்கல் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? பிஸியாக இருக்கீங்களா? வா. நானா? ஒன்றுதாம்மா, வா. வரவா? உள்ள வா, கிட்ட வா. ஒன்றுதான். சூப்பரா. அறிவு இருக்கா உனக்கு? நீலாம் என்ன படிச்சிருக்கிற? இந்த படம் நல்லா இருக்கா? எனக்கு புரியலையே. கொஞ்சம் கூட மேனேஜ் எல்லாம் உள்ள வர 3rd பேஜ் 4th பேஜ்னு உங்களெல்லாம் வச்சு எப்படி நான் பத்திரி நடத்துறது? பிச்சை தான் எடுக்கணும். டே அறிவு, நான் இங்கே எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கேன், அவன் என்ன பண்ணுறான் பாரு. இல்லை சார், வாட்ஸ்அப்பு வைபர். இல்லை சார். இந்த லட்சணத்தில் பைக் வாங்க வேற லோன் கேட்குறேன். லோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போங்க, போய் வேலையை பாருங்க. அண்ணா, ரூட்டில் தான் நிற்கிறோம்.
ஃபேமிலியோடு தான் வரான்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா, முடிச்சுட்டு கூப்பிட்றோம். டேய் கிளம்பலாம். என்னங்க பெத்தப்ப முதலே புகை விடுறியடா. ஒரு நாளைக்கு ஒன்று தானா இல்லை வெளியிலலாம் கூடவா? இப்படியே நீ பிச்சு பிச்சு குத்துனேரு பேக்கெட் பேக்கெட் அடிக்க போகிறோம் பார். பிச்சு போடும் பிச்சு. சும்மா சொன்னேன்ப்பா. அறிவே, கடன் அதிகமாயிட்டா நிம்மதியாக தூங்க முடியாதுப்பா. நம்ம வீட்டில் வந்து ஒருத்தன்னு நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. டியூட்டியில் இருந்தப்பவும் சரி, ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் சரி, யார்ட்டும் கை நீட்டி காசு வாங்கினதில்லை. அதனால தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. பொண்டாடிக்கிட்ட பர்மிஷன் வாங்கி வீட்லேயே உட்காந்து 2 கட்டிங் போடுறதுக்கும் ஒயின் ஷாப் பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு, இந்த லோன் இதெல்லாம் வேணாப்பா. இதெல்லாம் ஆசை காமிச்சா ஆளை ஏமாத்துற வேலை. கொஞ்ச நாள் ஆகட்டும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் பணம் இருக்குப்பா. அதை வச்சு மதிக்கு ஒரு நல்ல பைக்காக வாங்கி கொடுத்துடலாம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு லோனுக்குன்னு போயிடாதப்பா. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. போதையில் கூட நல்லா பேசுகிறப்பா. அப்பனே கலாயில பிள்ளைங்களாயிடுச்சு இந்த காலத்தில். 1 மந்த்தில் அப்பா பைக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. 1 மந்த்தில்? சரி, 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து என்ன கதை சொல்ல போகிற? மறுபடியும் அதே கதையை சொல்லிடாத. இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்க கற்றுக்கோ. இருக்கிறத வச்சு உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு என்ன ஹாப்பியாக இருக்க சொல்கிற? இதெல்லாம் அது இதுன்னு ரிலேஷன்ஷிப் வேற. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கு. நான் கிளாஸுக்கு போகிறேன்.
என்ன மச்சான் பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கா? வீட்டுக்கு தானே போகிறேன், உட்கார், நான் கூட்டும் போகிறேன். இருட்டும் மச்சான், நானே போய்க்கிறேன். நான் போகிற வழி தான், நானே உன்னை ட்ராப் பண்ணிட்டேன். உட்காருடா. போடா. உங்கள் அப்பா நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவாராடா? எங்கள் அப்பாவா? அவரே கார்பரேஷனில் வேலை செஞ்சுருக்காரு, அவர்லாம் எப்படியா வாங்கி தருவாரு? ஓ, அப்போ பார்ட் டைம் ஜாப் எதாவது பார்க்குறியாடா? பார்ட் டைம் ஜாபா? அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஏதாவது வேலை இருந்தால் சொல்டா, நானும் வந்து பார்க்குறேன். வேலையா? உன் போக்கே சரியில்லையே. சரியா தப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு பைக் வாங்கணும், அவ்வளோதான். பைக் தானே? ஓகே. சென்னை விமான நிலையத்தில் துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 கிலோ தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரியினர் கைப்பற்றினர். இந்த மாதத்தில் மட்டும் சுமார் 200 கிலோ கடத்தல் தங்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இது போன்ற சம்பவம் நடைபெறுவதால் நாட்டின் பொருளாதாரம் பெருமளவு பாதிக்கப்படுகிறது. கருப்புச் சந்தையில் பதுக்கப்படும் தங்கத்தை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி சக்திவேல் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஒரு நாட்டின் பொருளாதாரம் தங்கத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் பல ஆயிரம் கிலோ தங்கம் கருப்புச் சந்தையில் பதுக்கி வருத்தம் அளிப்பதாக மச்சி, இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு தேவையானதை நம்ம தான் எடுத்துக்கணும், புரியுதா? பார்ட் டைம் ஜாபான்னு கேட்டல, இதுதான் பார்ட் டைம் ஜாப். சேஃப் அண்ட் ஈஸி. என் மொபைல் பார்த்தல, இதை வச்சு அந்த மாதிரி 2 ஆப்பிள் வாங்கலாம், புரியுதா? நாளைக்கு பார்க்கலாம். வரமா? எதுக்குப்பா மாலெல்லாம்? பா, உன் கல்யாணத்தை நாங்கள் பார்த்தோமா? அதுக்கு இல்லை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ கல்யாணம் முடிச்ச கையோட ஸ்ட்ரெயிட்டாக அனிமூன் தான். அனிமூன் கூட உண்டா? ஐயா, வாயை பற்றியா இவருக்கு? ரிட்டையர்டான போலீஸுக்கு எதுக்கு டாடி ரிவால்வர்? நான் டியூட்டி டைமில் கூட ரிவால்வர் யூஸ் பண்ணலையாடா? சரியான டியூப் லைட்டு. மம்மி டாடி என்ன விசிட் பண்ணுங்க. பரவாயில்ல மம்மி, எனக்கு நீங்க மட்டும் தானே. இது எப்படா வாங்கின? சொல்லவே இல்லை. ஃபேண்டாஸ்டிக். வாவ், இது மாதிரி இது நான். டேய், அப்ப நான் நீ தான் செயினு. டேய், என்னடா அந்த பைசால இவனுக்கு பைக் தானே வாங்குறான்னு சொன்னேன். எனக்கு லோன் கிடைக்கல, அப்பாவே வாங்கி தரேன்ட்டாருமா. ஓகே இல்ல? நோ ப்ராப்ளம். அம்மா, அண்ணங்கம்மா. அண்ணனுக்கு என்னமோ வேலை இருக்குன்னு காத்தாலே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டான்டா. நீ பஸ்ஸில் போய்க்கப்பா. என்னது, பஸ்ஸில் போகணுமா? என்னால் முடியாது. எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு? ஏய், என்னடா ஓவரா பேசுற? என்னாச்சு உனக்கு? பஸ்ஸில் போனா என்ன? அந்த இத்து போன வண்டியில் கசன குப்பை மாதிரி என்னால் போக முடியாதுப்பா. அதுக்கு தான் புது பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன். ஆமாண்டா, நீ போனா 1.5 லட்ச ரூபா பைக்கில் தான் போவ இல்லை? உங்கள் அண்ணன் வச்சிருக்கானே பைக்கு, அந்த மாதிரி வேணும்னா சொல்லு, உடனே வாங்கி தரேன். இந்த மாதிரி மொக்க பைக்கில் என்னால் போக முடியாது. எனக்கு நான் கேட்ட பைக் தான் வேணும். வாங்கி தரீங்களா மாட்டீங்களா? ஒரேடியா 1.5 லட்சம் ரூபாய் பைக்குன்னா எப்படிடா வாங்க முடியும்? ஏன், அறிவுதான் சைனா வாங்கி கொடுத்தால, அதை வச்சு வாங்கி கொடுங்க. ஏய், என்னடா பேசுற? எங்க கத்துட்டு இதெல்லாம் பிச்சு வர்ற? ஏங்க என்னடி இப்படி பேசுறான்? நான் கிளம்புறேமா. டேய், டிஃபன் சாப்பிட்டு போடா.
என்னங்க இவன் பேசாம அவன் கேட்குற பைக்கே வாங்கி கொடுத்துடலாமா? ஏய், அறிவு கட்டத்தனமா பேசாத. பெத்தவங்க பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றலாம், ஆனா பேராசையை நிறைவேற்றக்கூடாது. அப்புறம் அதுவே நாம அவங்களுக்கு காட்டுற தப்பான வழியாயிடும். கொஞ்ச நாள் போச்சுன்னா அவனுக்கே பக்குவம் வந்துடும். என்னடா இது? ஐஃபோனு, ஐபேடு, ரேடியோ வாட்சு, நைக்கி ஷூ, கேடிஎம், பைக்கு. எனக்கு இதெல்லாம் வேணும். நீ கூட வரியா இல்லை நானே பார்த்துட்டுமா? வெல்கம் டு மை வேர்ல்ட். மச்சி, செயின் அடிக்கிற மாதிரி ஈஸியான ஒரு க்ரைமே கிடையாது. நம்ம அதை மாட்டாமல் பண்ணணும். இதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று இடம், இன்னொன்று அடிக்க போகிற ஆள். நம்ம எங்கே அடிக்க போகிறோமோ அந்த ஏரியாவோட சந்து பொந்து எல்லாத்தையும் மகப் பண்ணி வச்சுக்கணும். அங்கே பார், அந்த ஆன்ட்டி தான் 2 நாளாக ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம செயின் அடிக்க போகிற பொம்பளைங்க லூஸாரில் இருக்கவே கூடாது. ஒன்று ஜடை போட்டிருக்கணும், இல்லை அந்த மாதிரி கொண்டை போட்டிருக்கணும். அப்போ தான் சிக்காமல் செயின் அடிக்க முடியும். அடிச்சதுக்கப்புறம் தெத்தாமல் இருக்கிறதுக்கு ஹீல்ஸ் போட்ட பொம்பளைங்களா பார்த்து செலக்ட் பண்ணணும். நம்ம அடிக்க போகிற ஆளோட முழு கவனமும் எது மேலேயாவது இருக்கணும். அப்போ தான் க்ளீனாக பண்ண முடியும். இனிமே இதான் உன் லைஃப், ஓகேவா? ரெடி? கன்ஸு எப்படி இருக்கிறா? ஆவரேஜ் தானே இருக்கிறேன். யார் இந்த ஏரா முஞ்சி? யாராவா? ஃப்ரெண்டுண்ணா. ஓ ஃப்ரெஷ்ஷரா? வெல்கம் வெல்கம். எத்தனை மலம்? ஒரு 10-12 தேருண்ணா. இந்த மாதிரி கன்ஸு செப்பரேட்டாக பிஸ்னஸ் பண்ணுறது நல்லா இல்லை. எதுவாக இருந்தாலும் குணானன்ற டீலிங் வச்சுக்க. என்னண்ணா நம்ப மாட்ற? அண்ணே பவாலை பார்க்க வந்தேனே. இல்லை கூட புதுசாக ஒரு பையன் வந்தான். அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, எனக்கும் கம்பெனி இருக்கும். நல்ல பையன் தானே அவன். அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நான் கூட்டு வரேன் அவனை. சரிண்ணே, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அண்ணா வணக்கண்ணா. புது மூஞ்சிண்ணா, அதான் டவுட்டு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அவள் தான் மேட்ரு சாலு. அதை குர்றா. எவ்வளோ சொன்ன? 10-12 தேரும். 7.9 தேரும். இங்கே வெயிட் பண்ணு, பார்த்துட்டு வரேன். டேய் யார் அவன்? நீ நினைக்கிற மாதிரி திட்டு நக்கலாம் அவ்வளோ அசால்ட்டாக விற்க முடியாதுடா. அதுக்கு ஆள் வேணும். அதுக்கு இந்த குரூப் தான் 30-40% அவங்க எடுத்துப்பாங்க. மிச்சத்தை தான் நம்மளுக்கு தருவாங்க. இந்த ஊரில் இருக்க எல்லா திட்டுனுக்கும் இவங்ககிட்ட தான் வந்து சேரும். ஆனால் இது எப்படி காசு ஆக்குற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. மச்சான் இதே நம்ம பண்ண செம்ம காசு பார்க்கலாம்டா. சும்மாடா, எவனா கேட்டு போகிறான். என்னவா? யார் இது? என் ஃப்ரெண்டு தானா?
ஏய் குணா கிட்ட பேசு, புது மூஞ்சிங்களாக வருது, ஒன்றும் சரியில்லை. யாரா அவன்? இந்த பிஸ்னஸ்ஸு கேங்கு குரூப்பு எல்லாம் அவர் கண்ட்ரோலில் தானே இருக்குது. டேய் எப்பட்றா உனக்கு இவ்வளோ பெரிய லிங்க்கு? எல்லாம் குணா லிங்க்கு தானே. நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போவோம்ல, அப்போ பார்ப்பேன். என்ஸு பழைய பேலன்ஸு கமிஷன் வேட்டாலும் போக 1,00,000 ரூபா தான் தேரும். சரி பரவாயில்ல குண்ணு. டேக் இட். ஏடா மூஞ்சி மட்டா மீட்டிங் நெக்ஸ்ட் டைம். ஓகே மச்சான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே சூப்பராக பண்ணுடா. இந்தா மொத்த காசு நீயே வச்சுக்கோ. ஓகே நாளைக்கு உன்னை குணா கிட்ட கூப்பிட்டு போகிறேன். பாய். KTM பைக் வாங்க போறியா? தம்பிக்கு. அம்மாவுக்கு செயின், தம்பிக்கு பைக். என்ன குமார் சொல்லிட்டான். க்ரூவல்பா. உன் அம்மா அப்பா ஆனிவர்சரிக்கு என்ன கூப்பிட்டியா? ஓகே என்னைக்காவது என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கியா? யூ நோ ரைட், குமாருக்கு யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்தே என் கூட தான் இருந்தான். நாங்கள் தான் அவனுக்கு எல்லாமே. அவாய்ட்லாம் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் அவனே வந்துடுவான். ப்ரெசென்ட்ல பாஸ்ட்டை பற்றி மட்டும் நினைக்காதீங்க மிஸ்டர் அறிவழகன். ஃப்யூச்சர் பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. என்ன? வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போகிறேன். ஏய் ஏய் என்ன? அடுத்த வாரம் எங்கள் ஆயத்தத்தை கணேஸ்வரி வீட்டுக்கு வரியா? ஏத்தட்டுமா இல்லை இறக்கட்டுமா? டேய் குணாக்கு என்ன பிடிக்குமாடா? ஏய் நீங்க என்ன லவ்வா பண்ண போறீங்க? வாட. என்னண்ணா ஃபைனா? காலையில் வெல்கம். வா வா நம்ம இடம். நான் கன்ச யார் இது? ஃப்ரெண்டுண்ணா புதுசு. ஓ நியூ கமரா, பார்த்தாலே தெரியுது திட்டு மூஞ்சி. டேய் யார் அவரு? அவர் தானே கீரல் மணி. கீரலுக்கு ரொம்ப ஃபேமஸ். யார்கிட்ட அடிச்சாலும் அவர் அடையாளமாக ஒரு கீரல் போட்டு வந்துடுவாரு. இப்போ என்னடாச்சு? ஆளு கஞ்சா அச்சு அச்சு நரம்புலாம் நஞ்சு போச்சு. இப்போ நவர முடியாமல் ஒரு ஏத்துல உட்காந்துது. குணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால தான் இப்பயும் வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கு. நீ இங்கே இரு, நான் உள்ளே போய் குணாவை பார்த்துட்டு வரேன். பார்த்துடா. அண்ணா ஃப்ரெண்டு சொன்னலண்ணா கூப்பிட்டு வந்துருக்கண்ணா. நேற்று கூட வந்திருந்தாண்ணா. நல்லா பண்ணுறாண்ணா. எனக்கே ஃபஸ்ட்டு 3 வாட்டி ஸ்லிப் ஆயிடுச்சு. இவன் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே நல்லா பண்ணிட்டானா. நானும் தனியாக தானே இருக்கேன். எனக்கும் கம்பெனி வேணும்ல, அதனால தானே கூப்பிட்டு வந்தேன். நீ பார்த்து ஓகேன்னு சொன்னால் கூட வச்சுக்கிறேண்ணா. நம்பிக்கையான பையனா. நல்லா பண்ணுறியாமே. சொன்னான். நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லு. கிட்டத்தட்ட இன்டர்வியூ தான்.
தீஃபுக்கும் ராபருக்கும் என்ன வித்தியாசம்? A thief usually steals secretly, and the victim usually becomes aware of the theft only after something has been stolen. A robber is not only usually seen by the victim, but also other injures are frightened to injure the victim. ஏய், நான் எல்லாம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன்னு வை, இவன் எல்லாம் இங்கிலீஷ் டியூஷன் போனாலும் புரியாது. ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் அப்படி அவனுக்கு தெரியாம ஒருத்தன் புட்டியை தூக்குறான் பார்த்தியா, அவன் தீஃப். இப்படி ஒருத்தன் மிரட்டி புடுங்குறான் பார்த்தியா, அவன் ராபர். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம. வராங்க பார் மை பாய்ஸ். வவால் ஃபோன் பண்ண போன வாரம் 52, இந்த வாரம் 48. பத்தாது, இம்ப்ரூவ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக் 60 பவுண்ட் டார்கெட் பண்ணிக்கோண்ணே. இவனும் உங்களை மாதிரி தான் திருட்டு கொட்டாக்கு ட்ரை பண்ணுறான். கூப்பிட்டு போய் ட்ரெயின் பண்ணுங்க. ரூல்ஸ் எல்லாம் சொன்னால கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். லூஸ் ஏரு, ஜீன்ஸ் பேண்ட்டு கை வைக்கக்கூடாது. போலீஸு பஞ்சாயத்துன்னு வந்தால் டார்ச்சர் பண்ணி விசாரிப்பாங்க. வீட்டில் ஐஃபோன் கேட்டேன், பேக்கெட் மணி காசு தரல, இப்படி ஏதாவது சொல்லி விசாரணும். அதை விட்டுட்டு குணான்ட்டு ஒருத்தர் இருந்தான், பிளான் போட்டான், திருநா நகையெல்லாம் அவங்ககிட்ட கொடுப்போம்னு சொன்னேன். எனக்கு எப்படியா சாகணும் தெரியும், ஆனால் நீ கண்டமாடு. முதல்ல நெல்ஸை கட் பண்ணு, அப்புறம் செயின் இருக்கும்போது லேடிஸ் கழுத்தில் கீறல் விடும். அது பாவம். லேடிஸ் எல்லாம் காடு மாதிரி கொடுக்குற தெய்வம். க்ரைம் பண்ணாலும் காமா பண்ணும். உனக்கு ஹிட்லர் பிடிக்குமா, காந்தி பிடிக்குமா? காந்தி தாத்தா தான் பிடிக்கும். ஏன்? பணத்தில் அவரோட மூஞ்சி தான் இருக்கு. கீரல் பாத்தியாவன கரெக்ட். பணம் தான், பணம் மட்டும்தான் முக்கியம். பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த உலகம் அடிமையா இருக்கும். நீ அடிமையா இருக்க போறியா, அடிமையாக்க போறியா? சாமி கூட நம் பந்தம் இல்லடா. பூமி யாருக்கும் சொந்தம் இல்லடா, அந்த சாமி கூட நம் பந்தம் இல்லடா. மாறிடும் லைஃப்டா, காரணம் யாருடா? போனது போகட்டும், புது வாழ்க்கை தேடி நீ வாழுடா. இல்லடா, அந்த சாமி கூட நம் பந்தம் இல்லடா.
செஞ்ச முட்டி போடு தாலி கட்டி குட்டி போடு அல்லத இடத்துல அட்டி போடு அந்த தண்ணி ஆக்கி போடு வேதனைய தூக்கி போடு வேண்டாத உறவை வெட்டி போடு தப்பு செஞ்ச முட்டி போடு தாலி கட்டி குட்டி போடு அல்லத இடத்துல அட்டி போடு அந்த தண்ணி ஆக்கி போடு வேதனைய தூக்கி போடு வேண்டாத உறவை வெட்டி போடு வாழ்க்கை ரொம்ப ஜோரு ரெண்டில் ஒண்ணு பாரு அதுல தோத்து போனா கேலி பண்ணூரு சேதாரம் இல்லாம பொருள் வாங்குறாத ஆதாரம் இல்லாம இவன் திருடுறா வேதாளம் முருங்க மரமேறுனா அந்த ஆதாளம் வரையுந்த பணம் பாயுங்க பூமி யாருக்கும் சொந்தம் இல்லடா அந்த சாமி கூட நம் பந்தம் இல்லடா செத்து துட்டு எல்லாத்தையும் விட்டு புட்டு கல்லறையில் தூங்குறான் படுத்துக்கிட்டு வாழும் வர ஜாலி பண்ணு வந்ததை நீ காலி பண்ணு கையில கிடைச்சத போனி பண்ணு கட்டு செத்து துட்டு எல்லாத்தையும் விட்டு புட்டு கல்லறையில் தூங்குறான் படுத்துக்கிட்டு வாழும் வர ஜாலி பண்ணு வந்ததை நீ காலி பண்ணு கையில கிடைச்சத போனி பண்ணு காட்டாத ஜோக்கு கொடுக்காத வாக்கு கண்டபடி பேச தரமுலாத நாக்கு தாலாட்ட கேட்டேண்ட தாய்மடியில இப்போ தானா போய் தூங்கு அண்டாரடியில சிங்கத்தை போல் வாழு தனி காட்டுல நீ பலியாட மாட்டாத அவர் ரோட்டுல பூமி யாருக்கும் சொந்தம் இல்லடா அந்த சாமி கூட நம் பந்தம் இல்லடா மாறிடோ லைஃப்டா காரணம் யாருடா போனது போகட்டும் புது வாழ்க்கை தேடி நீ வாழிடா வேணா பின்னாடி வராத உன் மூஞ்சிய பார்த்தால எனக்கு பிடிக்கல வாந்தி வருது போயக மூஞ்சிக்கறானே எங்க அப்பா பத்தி பேசுற செருப்பால அடிப்பேன் அப்ப உங்க அம்மா பத்தி பேசுமா ரெண்டு செருப்பு பிஞ்சுக்கும் ரொம்ப பண்ற என்ன பின்னாடி வராதன்னு சொல்றல எதுக்கு வர அப்படியே ஏரியால நான் தாண்டி உனக்கு செக்யூரிட்டி நீ இல்லடா எங்க அப்பா தான்டா எனக்கு செக்யூரிட்டி ஒப்பன செருப்பால அடிப்பேன் ஏரியால ஒருத்தனுக்கு கூட உனக்கு பிடிக்காது ஏன்னா உன் மூஞ்சி உனக்கு பிடிக்காது ஒன்றோட எந்த நல்லா தான் இருக்கு உன் மேல ஏரியால எவனோ கை வச்சிருக்கானா இல்ல கை வைக்கல விட்டுருக்கணும் எப்படி எதிரும் சீக்கிரமா போடா ஓடு பிடிச்சிடுறேன் என்ன ஓடு மேல நில்லுடா என்கிட்ட மோதிட்டு அப்புறம் இந்த சபையை விட்டு வெளிய போடா ஏய் எந்த ஏரியா பசங்க நீங்க நான் ஸ்நாச்சிங்க நாங்கெல்லாம் வாச்சிங்கடா ஐயா பிளட்டி ஃபுல் என் டவோட சைன் குடுறா ஓகே டேக் இட் மை கிஃப்ட் ஆல் தி பெஸ்ட் மேரி செயின் குய்யா கேரன் ப்ரோ ஓகே கூல் என்னாச்சு என் செயின் எங்க என் செயின் என்ன பண்ண கூல் 200 சிசி பக்கா பிக்கப்பிங் பிச்சின்னு போயிட்டான் செயின் எங்க பிளேயிங்லேயே போய் முதல்ல ஒன்று வச்சேன்
ஷோ நான் செயின் கேட்டேன். செயின் எங்க? பித்தளை செயின் தானே? எதுக்கடி கத்துற? மொப்பம் கோயா முடிஞ்சுனா கோல்ல போடா. வாடி போலாம். ஏய் நைஸ் ஸ்நாக். சென்னையில் இருக்க மாதிரி மும்பையில் செயின் ஸ்நாச்சஸ் இல்லை. பக்கம் இல்லாமல் பண்ணி மாட்டிக்கிறானுங்க. நம்ம பாந்திரா யூசப்பில் அவர் தான் டீல் பண்ணுறாரு. ஓகேன்னா ஒரு வார்த்தை சொல்லு, 50 ரூபா அட்வான்ஸ் தரேன். என்ன சொல்கிற? ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் மாதிரி தான். பெஸ்ட்டு திட்டு பசங்க, ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஸ்டேட். ஏதோ பேசணும்னு சொன்னிய. விளையாடாத குணா. நீ என்ன என் ஃப்ரெண்டா இல்லை ஃபிகரா விளையாடுறது? நல்ல டீல் குணா. சைலண்ட்டாக பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்கு. திருடனுக்கு மட்டும் பேராசை வரவே கூடாது. கம்மியாக லாபம் இருந்தாலும் சேஃப் அண்ட் ஈஸி கிரைம். கிளம்பு. லோக்கல் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு. என்ன குணா, என்ன கீர்ல 2 பேரும் புஷ் ஆயிட்டீங்க? என்ன பயம் வந்துச்சா? கெத்தாக இருந்த, இப்போ சப்பி ஆயிட்டியே. பாம்பேலேருந்து வரும்போது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டியா? கொலம்பியா நாட்டில் ஒரு தவளை இருக்கு. இது அதோட உடம்புல இருந்து எடுத்தது. போதைக்கு 5 ml தான். 10 ml ஏற்றுன ஒரு வாரம் தூங்கிட்டே இருப்பேன். 20 ml ஏற்றுன பேய்மா சுற்றினே இருப்பேன். இது மொத்தமாக ஏற்றுன உன் உயிரை நீயே தேடிட்டு இருப்ப. இப்போ கிளம்புறியா இல்லை உன் உயிர் நீயே தேடுறியா? கெத்தை பற்றி என்கிட்டயே பேசுறியா? என்னைக்குமே வேண்டும்னு சொல்றது கெத்து கிடையாது. வேண்டான்னு அழுத்து சொல்கிறவன் தான் கெத்து. இப்போ சொல்கிறேன், எனக்கு உன்னோட டீல் வேண்டாம். என்னது iPhone 6 வேணுமா? போன மாதம் டேப் வாங்கி கொடுத்தேன். சரி இன்னொன்று அதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன ஃபோன் வச்சுருந்தது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி. என்னடா சொல்கிறா ஆளு? பொண்ணுங்க ஆசைப்பட்டுனே இருக்காங்க மச்சான். லவ் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சுடா. செயின் வச்சு குத்தா கூட இதுங்களுக்கு பத்த மாட்டுது. கையில் இருந்ததெல்லாம் காலி. ரவுண்டு போகலான்னு பார்த்தா குணாவை கேட்காம போக முடியாது. ஆமாம், இந்த மாதம் எவ்வளோ தான் ஆச்சோம்? 42 செயின் அடித்தோம், மொத்தம் 130 சவரனு. எவ்வளோ அடித்தாலும் வேஸ்ட். ஏன்டா? பின்ன என்னடா, அடிக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் குணா கிட்ட கொடுத்தா அவன் தானே பிளான் போட்டு தரான். ஆனால் அடிக்கிறது நம்ம தானே. ஏன் நம்மளால் தனியாக செய்ய முடியாதா? எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தோம். 130 சவரன். வவ்வால் ஒரு சவரனுக்கு 20,000 தரோம் நீ தானே சொன்ன. அப்போ 130 சவரனுக்கு எவ்வளோ ஆச்சு? திடீர்னு கேட்டால் எப்படா? 26 லட்ச ரூபா. நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு? வெறும் 10 லட்சம் தான். 16 லட்சம் குணா எடுத்துக்கிட்டான். ஒரு மாதத்துக்கு 25 lakhs கூட இல்லைன்னா இந்த சிட்டியில் எப்போ நான் மச்சா வாழ்றது? டேய் என்னடா சொல்ல வர? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கணும், அது நமக்கு மட்டும் தான் யூஸ் ஆகணும். எனக்கு என்னமோ குணா இல்லாமல் நம்மளே பண்ணலான்னு தோணுது. ஏய் என்னடா குணா வேணான்னு சொல்கிறியா? குணா இல்லாமல் ஒன்றும் பிடுங்க முடியாது. அவன் ஸ்கெட்செல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் தெரியும்ல. என்ன புதுசாக வந்துட்டு ஓவராக பேசுனிக்க? கணேஷ், பணம் இருக்கிறவங்கிட்ட தான் இந்த உலகம் அடிமையாக இருக்கும். நம்ம அடிமையாக இருக்க போகிறோமா இல்லை அடிமையாக்க போகிறோமா? நீங்களே டிசைட் பண்ணுங்கள். நிறுத்து உள்ளவா உள்ளவா. ஊது நல்லா ஊது, நல்லா ஊதுரா. சார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார். வண்டி ஆஃப் பண்ணு, வண்டி ஆஃப் பண்ணு. டைம் ஆச்சு சார், விடுங்க சார். கணேஷ், என்னமோ குணா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். 4 ரூபாய்க்கு இப்போ தான் அடித்தோம். என்னடா சொல்கிற? எப்படி ஒரு 2 lakhs தேருண்டா. பிக் ஆன்டி, பிக் செயின். ஏய், இந்த மேட்ரு குணாக்கு எப்படி தெரியும்? இந்த பாரு மச்சான், இதே மாதிரி பண்ணோம்னா மந்த்லி 15 lakhs கிட்ட சேவ் பண்ணலாம். நம்மளும் எத்தனை நாள் பைக்லேயே போயிட்டு இருக்கிறது? கார்லாம் வாங்க வேண்டாமா? ஓகே ஓகே வந்துடுறேன். ஓகேடா. என்ன மச்சான், நான் சொன்னதான் கரெக்டு தானே? சார் இல்லை சார். இல்லையா வாய் ஒரு சார். இல்லையா நிப்பாட்டு ஓரமா வா, ஓரமா வா. சார் ஓரமா வா. இன்சூரன்ஸ் எடு. ஹெல்மெட்டை கைட்ட. சார் கிரைம் ரிப்போர்ட் சார். செயின் ஸ்நாச் புதுக்கோட்டை அம்பலத்தூர்லேருந்து 2 பசங்க டியூப் பைக்கில் 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க.
green t-shirt, brown shirt. வண்டிக்கு நம்பர் பிளேட் கிடையாது சார். சார், கிரைம் ரிப்போர்ட், செயின் ஸ்நாச். வண்டியில நம்பர் பிளேட் இல்லையா? சரி, இப்படி வாங்க வாங்க வாங்க. வாடா. தண்ணிய ஃபுல் டேங்க்ல இருக்கு. ஆமா ஆமா, புடி. முருகானந்த மெஸ்ஸை அவங்களை சேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு சார். நடச்சல் ரோட்ல யார் இருக்கா? பெட்ரோல் எஸ்ஐ எங்க லைன்ல வாங்க. அக்யூஸ்ட் ஆப்போசிட் போறாங்க பாருங்க. டர்ன் பண்ணுங்க. கோ கேட் ஸ்டேஷன் கிளியர். அக்யூஸ்ட் சேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் பெட்ரோல் யாருக்குன்னு பாருங்க. லைன்ல வர சொல்லுங்க. என்னடா நேற்று நைட்டு ஒரே சேசிங் போல? ஆமாண்ணே, போலீஸை கலாச்சிட்டோம். அண்ணா அந்த ஏசி போட செயினா எப்படி ஒரு 10 ஏறும்? சூப்பர்டா சூப்பர்டா. உனக்கெல்லாம் மனசில் பெரிய ஹீரோ நினைப்பா. செயின் அடிச்ச 10 நிமிஷத்தில் சிட்டிக்குள்ள எங்கே சுத்தக்கூடாது தெரியாது? நீங்க எல்லாம் என்னடான்னா ஏசிபியோட செயின் வைக்கிறீங்க. போலீஸ்காரனை யாருமே சீண்டவே கூடாது. யாரு யாரன்னு நெருப்பு மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்னை தாண்டி யாராவது கையை வச்சு. ஆமாம், அடிக்கிறத பார்த்து நீயே எடுத்துக்கிற. நாய்க்கு எலும்பு துண்ணு போகிற பேரை போட்டால் எங்களுக்கு எப்படி பத்தும்? டேய், நீங்க எல்லாம் நாய்ங்க தாண்டா. நான் இல்லைன்னா நீங்க எல்லாம் சொறி வந்து ரோட்ல அடிபட்டு கிடப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டான். மனுஷன்டா பாவம். இது வரைக்கும் நீங்க மாட்டாம காரணமே நான் தான். என்னோட பிளான் தான். தனியா போய் பண்றேன்னு பண்ணீங்க, என்னாச்சு? அந்த குழந்தை அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் அவுட். எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? ஏய் சொல்லிவே, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் தனியா போய் பண்றேன்னு எவனாவது இறங்குனீங்க, நான் சீக்கிரம்.
இதுக்கப்புறம் தனியா போய் பண்றேன்னு எவனாவது இறங்குனீங்க நான் சிக்கிருவேன். நீங்கெல்லாம் நான் இங்க தாண்டா. நான் இல்லைன்னா நீங்கெல்லாம் சொடி வந்து ரோட்ல அடிபட்டு கிடப்பீங்க. மறுபடியும் இப்படி சுற்றினாதான் நாட் கரெக்டாக வரும். வாடா, இது ரம்யா, அறிவோட ஆஃபீஸில் வேலை செய்கிறா. ஹாய். ஹாய். கொஞ்சம் கூச்ச சுபாவம், பொண்ணுங்கிட்ட பழனது இல்லையா, அதான். சென்னை புறநகர் பகுதியான செம்மஞ்சேரியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் அருகே தன் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்த போது பிரியா என்ற பெண்ணின் கழுத்திலிருந்து தங்கச் செயினை முகமுடி அணிந்து பைக்கில் வந்த மர்ம நபர் பறித்துச் சென்றார். அதிர்ஷ்டவசமாக கழுத்தில் சில காயங்களுடன் பிரியா உயிர் தப்பினார். இவர் 2 நாட்களுக்கு முன்பு தனது முகநூலில் திருட்டு போன செயினின் புகைப்படத்தை போட்டுள்ளார். அந்த செயினில் பட்டாம்பூச்சி வடிவிலான 5 லட்சம் மதிப்புள்ள வைரம் பதிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற இப்பெல்லாம் பொண்ணுங்க ரோட்ல நடமாடவே முடியலம்மா. இதெல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கு. நீ கூட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்மா. ஆண்டி, டைம் ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஏய் இருமா, எப்படி போவ? நான் பஸ்ஸில் போயிடுவேன் ஆண்டி. என்னம்மா, இப்போதானே நியூஸ் பார்த்த. இருமா, அறிவு நீ ட்ராப் பண்ணிட்டு வாடா. தேங்க்ஸ் ஆண்டி, நான் போயிட்டு வரேன். ஜாகிரதை. எஸ் எஸ் எஸ். அந்த பொண்ணு மேட்டருக்கு நம்ம பசங்களுக்கு சம்மந்தம் இல்லை சார். சார், எவனா கத்துக்குட்டி பண்ணியிருப்பான் சார். ஐயே சார், நான் தான் தொழில் பண்ணுறதில்ல, நான் அன்றைக்கே சத்தியம் பண்ணிட்டேனே. ஆ சரிங்க சார். டேய், அந்த பொண்ணு மேட்ரு நீங்கள் எதுவும்? அண்ணா என்னண்ணா, நான் எப்போண்ணா உனக்கு தெரியாம? நேற்று நீ எங்கடா இருந்த? நேற்று ஃபிகர் கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேண்ணா. நேற்று நீ எங்கடா இருந்த? நேற்று நீ எங்கே இருந்த? அண்ணா என் கூட தானே அண்ணா. நாங்களாம் ஒன்றா தான் ரூமில் வீடியோ கேம் விளையாட்டு இருந்தோம். மா, இந்த சுகுமார் ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து போய் பார்க்கவே இல்லை. அவனை போய் பார்த்துட்டு வரும்போது அறிவு கூட வந்துடுறேன். சரிங்க. என்னங்க, வரும்போது சுகுமாரன் இழுத்துட்டு வாங்க. ஃபேமிலியோட வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கு பாரு ஓட்டுற. இந்த பக்கம் பாரு. அட கீழே பாருமா. நீ சரிப்பட்டு வர மாட்டேன். ஒரு சின்ன வயசு வேலைக்காரியை வச்சுக்க வேண்டியது தான். யோ ரிட்டையர், கம்மன் போயா. இந்த பாருங்க, வரும்போது 2 பேரும் ஊர் சுத்தாம சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ செயின் அச்சுமா குச்சுமா சுற்றி இருந்தோம். இப்போ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு வந்து நிற்கிற. ஏன்னா ஃபீல் பண்ணுறியா? யார் நானா?
நான்லாம் பைக்கில் சோலோவை ஒட்டி 2 கீழே 2 செயின் வச்சோம்டா. நான் ஃபீல் பண்ணுறேன்னா எவிடன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அதான் நான் பயப்படுறேன். எவிடன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறது கேளு, குணா கேளு சொல்லிடலாம், அது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. பிரச்சனை அமைதியாக முடிஞ்சிடும். என்னடா எப்போ பார்த்தாலும் குணாங்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான் உனக்கு? அவனை சொன்ன பாய் தான் கிடைக்கும். நான் என்ன தெரிஞ்சாடா பண்ணேன்? 10ல் 1 அப்படி தான் மிஸ் ஆகும். மச்சி நியூஸ் பார்த்தல, நான் செயினை மட்டும் அடிக்கல, பட்டர்ஃப்ளை ஷேப்பில் டைமண்ட் அடிச்சிருக்கேன். அதை விற்றா 5 ரூபா கிடைக்கும். ஒன்று பண்ணு, வவால் கிட்ட பேசு, டீலை நம்மளே முடிச்சிடலாம். டேய் அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. ஒழுங்காக குணா கிட்ட கணேஷ் வவால் கிட்ட தனியாக டீல் பேசு. இனிமே குணா கேம்லேயே இல்லை. ஐயோ பாரு எப்படி வச்சிருக்கான். ஐ பூட்டிட்டு போயிட்டானா? இன்னொரு சாவி எங்க வச்சானோ? ஏய் இல்லடி, ஏன்டா அந்த நம்பர் பண்ண எடுக்க மாட்டேங்கற? ஏய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ண, இந்த நம்பர் கால் பண்ணுன்னு. சரி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். எங்கடா இருக்க நீ? வெயிடி நான் பேசுகிறேன். வெய் இவ ஒருத்தி நைய நைய நையன. யார் ஃபோன் இது? மச்சி வவால் கிட்ட பேசிட்டேன். கொலனா அப்புறம் நான் வலிக்கு வந்துட்டான். ஒரே மேட்ரு தான், குணாவுக்கு விஷயம் தெரியாமல் பார்த்துக்க சொன்னான். அது செயின் எங்கே இருக்கு? வீட்டில் தான் மச்சி இருக்கு, நீங்கள் போக நான் எடுத்துகிட்டு வரேன். என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா பண்ணிட்டு வந்திருக்க பாவி? டேய் டேய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? டேய் ஹேய் அன்னைக்கு டிவில காட்டாங்க, அதே செயின் தானே இது? சொல்லுடா, அதே செயின் தானே இது? நீ என்னடா பண்ணது? நீ தெரியாம பண்ணிட்டமா? மா ஐயோ ஐயோ அண்ணா ஃபோன் பண்ணும். என்னமே பார்த்தாலும் அதிகம் பண்ணிருக்கேன். அவன் 2 பேரும் என்னமா பண்ணா உனக்கு? அறிவு எங்கே ஏதோ வேலை பார்த்து 30,000 பணம் தரான், இந்தாலே பென்ஷன் எங்கே 10,000 பணம் தராரு. இதை வச்சு என்னமா பண்ண முடியும் உன்னால? உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? 2 லட்சம் வேணுமா 3 லட்சம் வேணுமா? நான் தரமா உனக்கு? ராணி பேர் ஒன்று பார்த்துக்கிறேம்மா, புரிஞ்சுக்குமா? எனக்கு இதாம பிடிச்சிருக்கு. என்ன மட்டும் ஏமா அப்படி வளர்த்தேன்? பாவி இப்படி மாறிட்டியடா உன்னை. சொன்னா கேட்க மாட்டே நீ. கதவை தாப்பால் போடாம எங்க போயிட்டா? ஜெயா, 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 ஜெயா. அப்பா ஜெயா 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 மா ஜெயா 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 எந்திரிமா ஜெயா 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 மா ஜெயா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றா. ஐயோ ஐயோ ஜெயா எந்திரிமா ஜெயா. ஐயோ அம்மா வர்றா.
தந்த முத்தே நான் செய்த தவமே பூவே வாசம் தந்தே ஏன் பேரை கொன்றாய் கண்ணீரை கொண்டு பிறந்தாயோ நெஞ்சோடு மலர்ந்தாயோ மண் மீது தாவி தவழ்ந்தாயோ போகாத பாதையோ நீ தூங்க நான் பாலூட்டினே நான் தூங்க என் சாவை நீ ஊட்டினாய் பாவம் இது எங்கே போய்தான் சேரும் கொன்றால் கூட தீரும் கண்டே பெற்றால் கூட பாவம் இது எங்கே போய்தான் சேரும் கொன்றால் கூட தீரும் கண்டே தந்த முத்தே நான் செய்த தவமே பூவே வாசம் தந்தே ஏன் பேரை கொன்றாய் ஃபீல் பண்ணாத மச்சி நீ என்ன வேணுவா பண்ண நகைக்காக வேறு யாரோ பண்ண மாதிரி தான் இருக்கும் கவலைப்படாத நாங்களாம் கூட இருக்கோம் வணக்கம் ஐயா நான் மவுண்ட்லேருந்து எஸ்ஐ அமிர்தராஜ் பேசுகிறேங்க. ஆமாங்க ஐயா லேடி அடித்து ஸ்பாட்லேயே காலி பண்ணிட்டானுங்க. ஆமாங்க ஐயா நகை மட்டும் தான் ஒரு 15 பவுன் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா சரிங்க ஐயா பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிட்டு ரிப்போர்ட் பண்ணுறேங்க ஐயா. தேங்க்யூ ஐயா. நம்ம அம்மாவை ஒருத்தன் உசுரோட கொன்னு போட்டு போவான், சும்மா விட சொல்றியா? நீ சொல்றா போட்டுருவோம். கூட பாவம் இது எங்கே போய்தான் சேரும் கொன்றால் கூட தீரும் கண்டே கூட பாவம் இது எங்கே போய்தான் சேரும் கொன்றால் கூட தீரும் கண்டே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. இதில் ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது சார்? அது வேண்டாம் சார் ப்ளீஸ். பரவாயில்ல சொல்லுங்கள். நகை பணத்துக்காக இப்படி பண்ணுறவங்கள சும்மா விடக்கூடாது சார். ஸ்கல் பிரேக் ஆகி பிளட் ஹெவி லாஸ் ஆகி போச்சு. 15 மினிட்ஸ்க்கு மேலே ஹெவி பெயினில் இருந்து தான் செத்துருக்காங்க சார். ப்ளீஸ். சார் கொலை நடந்த இடத்தோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாரோட கைரேகையும் எங்களுக்கு வேணும். ஸோ உங்கள் கைரேகையும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கைரேகையும் வேணும் சார்.
அன்றைக்கி உங்கள் அம்மா மட்டும் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நம்மளாம் காலி. என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லை. எவிடன்ஸ்லாம் எதுவும் இல்லை. வேறு யாரோ பண்ண மாதிரி தான் இந்த கேஸ் போகும். கொஞ்ச நாள் எல்லாம் நார்மல் ஆகிடும். அப்புறம் அந்த செயினுக்கு கிருஷ்ணாவை அமைச்சிருக்கேன். 3 வராதான், 2 தான் வரும்னு சொல்கிறான். மொத்தமாக மதிய வீட்டில் அச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து கூட 30-40 தான் வரும். ஓகேல? சரி, ஓகே. மூணு பேரை சஸ்பெக்ட் பண்ணுறோம். பாண்டி, ரமேஷ், சங்கர். பாண்டியை உள்ள கூட்டி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. மீதி 2 பேர் எங்கே போனானே தெரியல சார். 2 நாள் ஆச்சு சார். நான் என்ன பண்ணுறதுப்பா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எல்லா வீட்டுக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷனாக கொடுக்க முடியும்? இதே உட்காந்துருக்கார் பாரு, அவர் பொண்ணு 4 நாளைக்கு முன்னாடி ரோட்டில் நின்று ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்திருக்கா. கழுத்தில் 4.5 லட்ச ரூபாய் செயின் எவனா அறுத்துருக்கான். அக்யூஸ் மாட்டானா? ரோட்டில் எதுக்குப்பா அவ்வளோ காஸ்ட்லியாக நகை போட்டு போனோம்? என்ன சார், நகை போட்டு போனால் திருடுவாங்க, இல்லைனா ரேப் பண்ணுவாங்க. பொண்ணுங்க என்ன தான் சார் செய்வாங்க? வணக்கம் சார், ஹவ் ஆர் யூ? இதை பாரு, இவன் ஒரு 1 நம்பர் அக்யூஸ்டு. எனக்கு தெரிஞ்ச 2 பேரை போட்டிருக்கான். வீடு புகுந்து கொள்ளடிக்கிறதே இவன் பொழப்பு. எவிடன்ஸ் இல்லை, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். சார், செட்டப் பண்ண பம்பள என்ன பெரிய இதுவா? இப்படி போட்டு கொடைறீங்க சப்பா. மேட்ரிக்லாம் இப்படி பண்ணுறீங்களா சார்? என்னை குச்சி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வர்றேன் சார். ஏஜென்ட் கிட்ட பேசு. விட்டுருவியா? பிளாக் மார்க்கெட்டில் கோல்டு எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கணும். பிரச்சனை எதுவும் பண்ணிடலையே. 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஏய் ஜிங்லி, மாமா இன்னொரு 2 ஹவர்ஸில் வந்துடுவேன்டா. வரும்போது ஒரு ஹாப்பி நியூஸ் கொண்டு வரேன். ஹாப்பி நியூஸா? வை ஃபோனை வை. எஸ்கூஸ் மீ சார், கரெக்டாக இங்கே தான் வரேன்னு சொன்னாங்களா? இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இந்த தொழிலில் இருக்கவங்கலாம் பங்க்சுவலாக இருப்பாங்க. மணி என்னாச்சு? 10. ஏய், இவனுக்குலாம் எங்கடா இங்கிலீஷ் தெரிய போகுது? மணி 10 ஆச்சு. பா. வாட் இஸ் யுவர் ஐடி நம்பர்? 468714. 3 பேர். அரவிந்த் யார்? இட்ஸ் மீ சார். நீ மட்டும் வா. ஹலோ, யாரையும் நம்பி பொருளை கொடுத்து விட முடியாது. நாங்களும் வருவோம். கரெக்டான ஆளான்னு பார்க்கணும். புரிஞ்சுக்குங்க, பொருள் அவனோடது. இவங்க கூட யாரும் வந்திருக்காங்களா? யாரும் வரல. வா. While going back, take care of me. போகும்போது கவனிச்சப்படா. அந்த கலவனை பார்த்தியா? எல்லாம் மோசமான ஆளுங்க. சைலண்ட்டாக பண்ணுறானுங்க. வெளியில் யாருக்கும் தெரியாது. கரெக்டாக டீல் பண்ணோம்னாக்கா காசு சம்பாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நண்டு மூஞ்சி, நீ சொக்கலிங்க தானே? அரவிந்த் நானுங்க. நம்ம தொழிலில் ஒரே பேரில் அப்படி. என்ன டவுட் அவனுக்கு? இது நரி மூஞ்சி, அது என்ன மூஞ்சினே தெரில. வா, ஒருத்தனா அலோவ் பண்ணுவேன். வா. சிட்டியில் நாம் தான் பர்ஃபெக்டாக பண்ணுறோம். அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துடும்.
அப்புறம் வெளியே இருக்கான்னு நண்டு மூச்சு ஓவர் கம்சன்னு தொழில் செட் ஆகாது. நீ போகும்போது நம்பர் வாங்கிட்டு போ. அவன் வேலைக்கு ஆக மாட்டான். எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக டீலிங் பண்ணிக்கலாம். நிறைய இதான் நம்ம ஃபேக்ட்ரி. சிட்டியில் அடிக்கிற 80% கோல்டு இங்கே தான் வரும். அதை மெல்ட் பண்ணி பிஸ்கட் ஆக்கி விற்றுருவோம். அதை வாங்கிட்டு போயிட்டு ஜுவல்ஸ் பண்ணி கடவுளை வச்சு மறுபடியும் விற்பானுங்க. இதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஏ டப்பா மூஞ்சி வா, எப்படி செக் பண்ணிட்டு ஃபோன் அடி. சொல்லக்குட்டி, நீ சிங்கப்பூர் போகணுன்னு சொன்னல, மாமா அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன்டா. இன்னொரு 2 டேஸில் போயிடலாம்டா. இதெல்லாமல் போய் ஜிங்கிலிக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் வர வர ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. உங்களால் எத்தனை பொம்பளைங்க செத்துருப்பாங்க? உங்களால் எத்தனை பொம்பளைங்க செத்துருப்பாங்க? யோ ஏஜென்ட்டு, இந்த பாரியா நரி மூஞ்சி பொம்பளை சென்டிமேட்டு பேசுது. தம்பி, பொம்பளைங்க 2 விஷயத்துக்கு, ஒன்று பெற்றுக்கிறதுக்கு, இன்னொன்றுத்துக்கு. நான் டப்பா மூஞ்சி செக் பண்ணிட்டியா? இது யார் கொடுத்தா? ஓ இதுவா, 2 நாள் முன்னாடி குணா பிள்ளைங்க கொண்டு வந்துச்சுங்க. அதான் செயின் எடுத்து போட்டு நல்லா இருந்துச்சுன்னு மாட்டிக்கினேன். டேய் என்ன அம்மாடா. டேய் குணா யாரு, எங்க இருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த இருக்காங்களே அவங்கள்ட்ட கேளு. டேய் தம்பி, நீ கிளம்புடா. What a torture. எத்தனை கிலோ? 23.
செயின் எடுக்கிறதுக்கு அவனுக்கு தெரியற மாதிரி பேண்ட் போடுவீங்கடா யோ அவங்க எழுத்து புடியா அன்னைக்கு அம்மா மாதிரி அம்மா அம்மா கழுத்துல இப்படி செயின் இருப்பியா இல்ல ஆள பாரு சொல்றா மச்சான் கிருஷ்ணா உன்னையும் போலீஸ் கிட்ட மாட்டினாங்கடா எல்லாம் குணா போட்டு வச்ச பிளான் தான் ஸ்டேஷன்ல வச்சு 2 பேரும் புடிச்சிட்டாங்க குணா கிட்ட கேட்டா ஃப்ரீயா விடுன்னு சொல்றான் நம்ம பசங்கடா எப்படா ஃப்ரீயா வர முடியும் நீ சொன்னதா மச்சி கரெக்ட் குணா நம்மள நல்லா யூஸ் பண்ணிட்டான்டா இப்போ இன்னொரு வேற கூப்பிடுறான் அவனை கன்ஃபார்மா ஏதாவது பண்ணணும் மச்சி நீ பசங்க கூப்பிட்டு உடனே வா நாங்க நேரா வந்துடுறேன் ஓகே பெசன் நகர் 4வது திருதா ஸ்பாட்டு அங்கே ஒருத்தன் ஒய்ஃப்க்கு 30 சவரம் செயின் வாங்கி போட்டிருக்கான் அதை போட்டு நைட்டு 10:30 மணிக்கு குழந்தையோட வாக்கிங் போகிறான் ஹஸ்பண்ட் இப்போ ஊரில் இல்லை பக்கத்து வீட்டில் பாம்பு வெடித்தாலும் யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க அந்த பொண்ணுக்கு எந்த கிரணும் விழக்கூடாது கத்தியின்றி ரத்தமின்றி அடிக்கணும் யார் போகிறீங்க நான் போகிறேன் நீ ஒன்றும் நொட்ட வேண்டாம் முதல்ல டிசிப்ளின் என்னான்னு கற்றுக்கோ இல்லைண்ணா அவனே பண்ணிட்டோம் பண்ணவான்னு கேட்கல பண்ண போகிறோன்னு சொல்கிறேன் வேணும்னு சொல்கிறத விட வேணான்னு அழுத்தி சொல்கிறதான் கத்தில்ல நீ எங்களுக்கு வேண்டாம் இனிமேல் நாங்களே பார்த்துக்குறோம் என்னடா செட்டு சேர்ந்துட்டிங்களா குணா முடியலடா பையன் விட்டுக்கணு பெசன்னர் பிளானை நம்மளே முடிப்போம் குணா இஸ் அவுட் ஆஃப் த கேம் We are the boys for gold snatcher. இவதா எங்களுக்கு life full starter. எப்போதும் எங்களுக்கு பயம் இல்லை don't care. நாங்க தான் மிரட்டும் metro gangster. Star, 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 star. Sir, lot number 42. One portable vacuum cleaner as is various condition. Ullu loading 100 rupees. 100 rupees, 150, 200, 250, 300, 350, 400, once twice, thrice 400. Mr. Ganesan, industrial stove எடுங்க டக்கன சீக்கிரம் எடுங்க. Electric industrial stove, lot number 43. 100 rupees, 200, 300, 400, 450. சாப்பிட்டியாம்மா? சரிம்மா சரிம்மா. அப்பா ஒரு வேலையாக வந்திருக்கம்மா. ஒரு அங்கிள் வந்திருக்காரு. பேசிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? உன் கூட வந்த 2 பேர் யாரா? அண்ணே எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. நான் கோல்டு விற்க தானே வந்தேன். நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேனே, என்னை அடிச்சு போட்டு ஓடிட்டாங்கண்ணே. நீ தான்டா அங்கேருந்து முதல்ல ஓடி இருக்க. என்னோட 23 கிலோ கோல்டு கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. எந்த ரூட்டில் வந்தானுங்க அந்த 2 பேர் எனக்கு வேணும். குணா விட்டுடுப்பா ப்ளீஸ்டா. டே குணா 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 வேண்டாம்ப்பா. டேய் வயசானாருடா நைனோப்பா. ஏப்பா
நீ எவ்வளோ பெரிய கெத்தான ஆள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா என்ன டே 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 மூஞ்சியில் கீழே போட்டுருவோம் டே விட்றா நாய சொன்ன கேட்க மாட்டேன்ற ஐயோ ஏய் மூஞ்சியில் கோலம் போடுறோம் ஐயா யார் ராகுனா? அவன் தான்டா குணா. ஏய் இங்க வாங்கடா, கொஞ்சம் தூக்கி விடுறீங்கடா. திரும்பி போறான், தூக்கிடா. மேல நடை வயசான வேண்டா மாநாடு. உங்ககிட்ட செயின் அடிக்கிற பசங்க எத்தனை இருக்காங்க? சொல்றா சொல்றா, வாயை உடச்சிருவேன். அப்ப சொல்றா சொட்ட. எதுவும் பண்ணாதீங்கடா, நான் சொல்லிடுறேன். அவனுக்கு மொத்தம் 6 பேரு. நாங்க ஒன்லி பிளானிங் தான், எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் அவனுக்கு தான். திடீர்னு ஒருத்தன் வந்தான், அவன் பேச்சை கேட்டு மாறி போயிட்டானுங்க. குணாக்கு அது பிடிக்கல, ஊசி போட்டு போயிட்டானுங்க. எல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்ல. மொபைல்ல ஒரு போன் போட்டு கூட எமர்ஜென்சிடா. வாட்டர்ஃபால் அடிச்சானு வலிக்க வலிக்காதுடா. சொல்றா சொல்றா சொல்றேன்டா. நைட்டு 10 மணிக்கு பெசன் நல்லா தெருவில் ஒரு பொண்ணு கிட்ட கேள்வி அடிக்க போயிருக்கானுங்க. அங்கே போன பிடிச்சிடலான்டா. ஏய் சொல்லிட்டேன்ல, போனை கொடுறா, இல்லைன்னா மூஞ்சில கீழே போட்டுருவேன். ஏய் வாயில் அடிக்கிறான். பெசன்னாக்கு 4th ஸ்ட்ரீட் 10 மணிக்கு வராங்க. பார்க்காதடா, வெறுப்பு எடுத்ததடா கொண்டா நாய. வேணா தலையாட்டாடி அந்த நக்காதடா. கோலம் போட்ட சரியா இருக்கும். கிட்ட வர மூஞ்சில கீழ் போடுற. எமர்ஜென்சி இது என்ன அவ்வளோ பவராடா? ஆமாடா, உச்சகட்டம் போதடா, வேற உலகத்துக்கு போலாண்டா. அப்ப நீ வாங்கி தான் ஒர்க்கிங் கண்டிஷன்டா.
இந்நேரம் வந்திருக்கணுமே. இவனுக்கு எப்பவுமே லேட் ஆகுறாங்கடா இப்பெல்லாம். சரியா பார்க்கலாம். மச்சான் இங்க போறா. யாரா நீ? என்ன இப்படி மாறிட்ட? தெரியுண்ணா, நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியும். ஆனால் எனக்கு இதானே பிடிச்சிருக்கு. அந்த ஓட்ட பஸ்ஸு, ஓட்ட பைக்கு, இந்த காலேஜ் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைண்ணா. என்னை விட்டுருண்ணா, நான் எங்கேயாவது போயிடுறேன். உன் பக்கமே நான் வரமாட்டேண்ணா. என்னை விட்டுருண்ணா. அண்ணா அண்ணா
அண்ணா உனக்கு ஒரு நிறமுண்டா, அது நேசம் நேர்மைக்கு இடமுண்டா, அன்புண்டா அறமுண்டா விடையுண்டா. உள்வாங்கும் உருவம் நாம், தின போரை கொண்டாடும் மிருகம் நாம், வெளிச்சங்கள் வேண்டாத தீபம் நாம், சாபம் நாம்.